நடிகர் அஜித்தின் மங்காத்தா ரீ ரிலீஸ். இன்று ஜனவரி 23ஆம் தேதி நடிகர் அஜித்தின் மங்காத்தா திரைப்படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும். இதோ வெற்றி திரையரங்கிலிருந்து உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் நேரடியாக இந்த பரபரப்பான காட்சிகளை படம் பிடித்து காட்டுகிறது. நோ கட் அவுட், நோ போஸ்டர், பட் ரசிகர்களோ மாஸ் கொண்டாட்டம். இதோ பாருங்கள், வெற்றி திரையரங்கில் எந்த விதமான கட்டவுட்டுகளோ திரையரங்கை சுற்றி எந்த விதமான போஸ்டர்களோ ஒட்டப்படவில்லை. ஆனால் கூட்டம் மட்டும் மாஸ், ரசிகர்கள் கொண்டாட்டம். இதோ வாருங்கள், திரையரங்கை சுற்றி எவ்வளவு சுத்தமாக எந்த விதமான கட்டவுட்டும் பாலாபிஷேகம் வெடி போன்ற சத்தமின்றி ரசிகர்கள் கொண்டாடும் மங்காத்தா. நடிகர் அஜித்தின் ரசிகர்கள் அவருடைய வேண்டுகோளை விடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது இல்லை என்பது அனைவரும் அறிந்த பொதுவான கருத்து. அதன் அடிப்படையிலே இன்று நாம் திரையரங்கில் சென்று பார்த்தபோது பாருங்கள், ஒருவர் நடிகர் அஜித்தின் பாடலுக்கு நடனமாடுகிறார். இப்படி பல்வேறு சுவையான காட்சிகளை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரசிகர்கள் கொண்டாடும் நடிகர் அஜித்தின் மங்காத்தா. வந்த படம் வாய்ப்பு இல்ல. இப்போ வந்து 6 வயசு. இப்ப வந்து பாக்க செலிப்ரேஷனே பீக் லெவல்ல இருக்கு. பயங்கரமா இருக்கு எல்லாமே. செங்கல்பட்டுல இருந்து வரேன். நான் வந்து 12th படிக்கிறதுல இருந்து அஜித் ஃபேன் தான். எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் விடவும் அவர் பயங்கரமா ஹேண்டில் பண்ற விதம் சூப்பரா இருக்கும். அதுமாதிரி ரசிகர்களிடையே எந்த இதுவும் இராம பத்மபூஷன் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. பயங்கரமா பண்ணலாம். கார் ரேசிங் வேற போயிருக்காரு. பயங்கரமா இருக்கு எல்லாமே. எங்களுக்கு அப்ப 2011 எங்களுக்கு 6 வயசு தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப அந்த படம் இவ்வளவு வச்சு கொண்டாடுறாங்கன்ற போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எங்க தலைவர் இன்னும் ரேஸ்க்குலாம் வர போயிட்டாரு. அது இன்னும் எங்களுக்கு ஜாலியா இருக்கு. அவர் போய் வரனால அவர் இன்னும் அவர் எல்லாருமே அவரோட டிசிப்ளினுமே அவரு வச்சுக்கிட்டு அவங்களோட ஃபேன்ஸுக்கும் சொல்றாரு. அவர் ஃபேன்ஸுக்கும் சொல்றாரு. அந்த ஃபேன்ஸ் அவங்க கேட்கவும் செய்யறாங்க. நாங்களுமே கேட்கறோம். எங்களை எதுவுமே கூப்பிட வேண்டாம், அந்த வார்த்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நாங்க செய்யாம செஞ்சுட்டு தான் இருக்காங்க சில பேரு. ஆனா நாங்க செய்யாம இருப்போம். நாங்க வேலை கொடுக்குறோம். 2011 ஆகஸ்ட் 31ஆம் தேதி வெளிவந்த படம் அஜித்தின் 50வது திரைப்படம் தான் மங்காத்தா. தலை என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் அஜித் குமாரின் 50வது திரைப்படம். இந்த படம் சூப்பர் ஹிட். சன் டிவி வெளியிட்டிருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அஜித்துக்கு அமைந்தது என்றால் இந்த படத்தை இயக்கியவர் வெங்கட் பிரபு. இந்த படத்தில் அஜித் குமாருடன் அர்ஜுன், திரிஷா, லட்சுமி ராய், அஞ்சலி, பிரேம்ஜி, வைபவ் உட்பட பல்வேறு நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. சூப்பர் ஹிட் பாடல்கள், ரசிகர்கள் எழுந்து ஆடும் கொண்டாட்டமிக்க பாடல்கள். இதோ வாருங்கள், வண்ணக்கலரில் காட்சி தரும் திரையரங்கு முன்பு. பட் நோ கட் அவுட், நோ போஸ்டர். எந்த விதமான கட் அவுட்டுகளோ வெடி சத்தமோ இல்லாத ஒரு திரையரங்கத்தில் ரீ ரிலீஸ் ஆகும் மங்காத்தா. பாருங்கள், ரசிகர்களின் கொண்டாட்டமும் ஆட்டமும். இளைஞர் படை, ஆனால் அமைதி காத்ததே என்று சொல்லலாம். ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த களத்தில் காலை 9 மணிக்கு, அதுவும் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஷோ குவிந்து விட்டனர் திரையரங்கில்.
வால் போஸ்டர்கள், நடனம், பாடல், டான்ஸ் இப்படி குதூகலமாக காட்சி தரும் இந்த காட்சியை நீங்கள் உங்களுக்காக பத்மம் பப்ளிக் சேனல் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இதோ பாருங்கள் ரசிகர்களின் கொண்டாட்டத்தை. இதோ போஸ்டர் மயமாக திரியும் ரசிகர்கள் அஜித்தின் கார் ரேஸ் போட்டாக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அஜித்குமாரின் 50வது திரைப்படமான இந்த மங்காத்தா மிகப்பெரிய வெற்றியை தந்தது அஜித்குமாருக்கு என்றால் மாறுபட்ட கருத்து கிடையாது. இதோ ரசிகர்கள் ஃபயர் டான்ஸ், மாஸ் டான்ஸ், இதோ வாருங்கள் குத்தாட்டம் போடும் ரசிகர்கள், இப்படி ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம் இந்த திரையரங்கில் காலை 8:30 மணிக்கே குவிந்து விட்டார்கள். 9 மணிக்கு முதல் அஜித்குமார் போல் பைக்கில் வந்து சாகசம் செய்யும் இளைஞர்கள் இதோ பாருங்கள் அவருடைய போஸ்டரை தூக்கிய வண்ணம். 9 மணிக்கு முதல் காட்சி, 8:30 மணிக்கு கொண்டாட்டம், ரசிகர்கள் கொண்டாட்டம். இதோ வாருங்கள் எவ்வளவு கூட்டம். திரையரங்கத்திற்குள்ளும் நாங்கள் அவர்களுடைய கொண்டாட்டத்தை படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். அஜித் ஃபேன்கள் மாஸ்க் காட்டிய காட்சிதான் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இடம் குரம்பேட்டை வெற்றி திரையரங்கம். இதோ வாருங்கள் ரசிகர்களின் மாஸ்க் கொண்டாட்டம். மங்காத்தா அஜித்குமாரின் 50வது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்றால் மாறுபட்ட கருத்து இல்லை. 2011 ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வெளிவந்த இந்த படம் கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் திரையரங்கில் வந்து ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனது போல் மாஸ்க் காட்டிக் கொண்டிருக்கும் ரசிகர்கள். நோ கட் அவுட், நோ போஸ்டர், பட் நோ டிக்கெட். ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஒரு வாரத்திற்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதிசயம் இந்த படத்திற்குத்தான். இன்றுதான் பொங்கலோ என்று நாம் யோசிக்கும் அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். ஏனென்றால் ஒரு படம் இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்று 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை தரும் என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அஜித் ரசிகர்கள் மிக அருமையாக இந்த கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கும் காட்சிகளை நீங்கள் காணலாம். இதைவிட திரையரங்குக்குள் இருக்கும் மாஸ் காட்சிகளை காண தவறாதீர்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோ காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் பத்மம் பப்ளிக் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பல முக்கிய செய்திகள் மற்றும் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் திரைப்பட நிகழ்வுகளை நாங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இதோ வாருங்கள் ரசிகர்கள் காரின் மீதும் வேனில் மீதும் பைக் மீதும் ஏறி அஜித்குமாரின் போஸ்டரை காட்டும் காட்சி கொண்டாட்டம்தான் இன்று திரையரங்கில் என்று கூடும் அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாட்டம். இதோ பாருங்கள் குத்தாட்டம் போடும் அஜித் ரசிகர். என் இதயத்திற்குள் அஜித் இருக்கிறார், அஜித்து தெய்வமே என்று கூக்குரலிடும் இவர்கள். இதோ பாருங்கள் இந்த ரசிகர் அஜித்தின் தீவிர ரசிகர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இவர் ஆடும் ஆட்டம். இதோ பாருங்கள் இவரும் அஜித்தை பற்றி நமக்கு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருப்பார்கள். இதற்கு நண்பர்கள் குழுவுடன் வந்திருக்கும் காட்சி. இதோ டான்ஸ், சூப்பர் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள். திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ள சூழலில் இவர்கள் நண்பர்களுக்காக காத்திருப்பதாக தெரிவித்தார்கள். இதோ அவர் பேசுவதை அப்ப எங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது வயசு 4, அப்பயே தலையை அப்படி கொண்டாடுவோம். இன்னும் 40 வயசு ஆனாலும் மங்காத்தா தான் எல்லா படத்துலயும் ஓடும். மாலை பாத்துக்கோங்க, இத்தனை பேர் இருக்காங்க உயிரை கொடுக்க. பாருங்க எல்லாருக்கும் எப்படிங்க அஜித்னு தெரியுதா? உள்ள இருக்காரு, என் மனசுல இருக்காரு எங்க தலை. கடவுளே 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 எல்லாம்
இப்படி ரசிகர்கள் குதூகலம் காணும் மங்காத்தா அஜித்குமாரின் 50வது திரைப்படமாக வெளிவந்து 2011 ஆகஸ்ட் 30ல் மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் வெளிவந்து அஜித்குமாரின் மார்க்கெட்டை உயர்த்தியது என்றும் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த படம் இருந்தது என்பதையும், அதே வரவேற்பு தற்பொழுது 2025 ஜனவரி 23ஆம் தேதி திரையரங்கில் காணும்போது ஒரு ரசிகர் சொல்வது போல் 4 வயது, எனக்கு 6 வயது, அப்பொழுதெல்லாம் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து கொண்டாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த ரீ-ரிலீஸ் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுத் தந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கூறியது உண்மைதான். திரையரங்குகளில் குதூகலம். இதோ வாருங்கள், வண்ண விளக்குகள் அலங்காரம், லேசர் லைட் மூலம் ரசிகர்களை குதூகலிக்கும் திரையரங்குகள். இப்படி ஒரு கொண்டாட்டமிக்க திரைப்படமாக மங்காத்தா வெளிவந்தாலும் நோ கட் அவுட், நோ போஸ்டர், நோ வெடி என்றே சொல்லலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரசிகர்கள் கொண்டாடி வெளிவந்திருக்கும் மங்காத்தா மீண்டும் ஒரு வசூலில் சாதனை படைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன் டிக்கெட் ரசிகர்கள் முன்பதிவு செய்து விட்டார்களே என்று சொல்லலாம். காலை 9 மணி காட்சிக்கு 8:30 மணிக்கே திரையரங்கில் கூடிய ரசிகர்கள் ஜனவரி 23ஆம் தேதி பொங்கல் திருவிழா போல் காட்சி தந்த திரையரங்குகளில் கொண்டாட்டம். அஜித்குமாரின் மங்காத்தா 2011ஆம் வருடம் வெளிவந்து மாபெரும் வெற்றி படமான அஜித்குமாரின் ரசிகர்கள் கொண்டாடிய மங்காத்தா அவருடைய 50வது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜுன் மற்றும் திரிஷா, லட்சுமி ராய், அஞ்சலி போன்ற நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள்.